தசமியை ஒட்டி கோவை சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் வித்யாரம்பம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்கிறார். பிரசாந்த், வித்யாரம்பம் நிகழ்ச்சி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. கோவையில் எந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றது? விவரங்கள் என்ன? பத்மநாபன், விஜயதசமியை முன்னிட்டு வழிபாடுகளுடன் குழந்தைகளை கல்வி கற்றல் தொடங்குவது வழக்கம். அந்த வகையில் ஏடு துவங்குதல் எனப்படும் வித்யாரம்ப நிகழ்ச்சி தமிழகம் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள்ல இந்த வித்யாரம்ப நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில கோவை சித்தாபுரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில் குழந்தைகள் கல்வியை துவங்கினால் என்று ஒரு நிகழ்ச்சியை வித்யாரம்ப நிகழ்ச்சியை காலையிலிருந்து துவங்கி நடைபெற்று வருகிறது. பெற்றோர்கள், குழந்தைகள் என பலரும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இன்று முன்பதிவு செய்து இந்த கோவை சித்தாபுரம் ஐயப்பன் கோவில் வித்யாரம்ப நிகழ்ச்சியை கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில என்றும் விநாயகர் பிள்ளையார் சொல்லி போட்டும் இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியை துவக்கி தற்போது இந்த சிறப்பு நிகழ்ச்சி என்பது கோவை ஐயப்பன் கோவிலில் நடைபெற்று வருகிறது. தமிழகம் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்கள்ல இந்த வித்யாரம்ப நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில கோவை ஐயப்பன் கோவிலும் இந்த வித்யாரம்ப நிகழ்ச்சி காலை முதலே இன்று மாலை வரை நடைபெற இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட காலையிலிருந்தே அதிகாலையிலிருந்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டும் இந்த நிகழ்ச்சி என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு வித்யாரம்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மற்றும் பிள்ளையார் சொல்லி போட்டு தன்னுடைய கல்வியை துவங்கியதற்கான நிகழ்ச்சி என்பது தற்போது